மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. போதும். இங்கே தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தபோது தேவனை அவர் நமக்கு எப்படி அவர் சுட்டி காண்பிக்கிறார் என்று சொன்னால், பிதா, உங்க அப்பா, எங்க அப்பா அப்படின்னு சொல்லி அவர் நமக்கு தேவனோடு உள்ள உறவை நமக்கு சுட்டி காண்பிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். நீங்க ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கணும்? பரலோகத்தில் இருக்கக்கூடிய எங்க அப்பாவே, அப்பான்னு கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவர் சொல்லிக் கொடுக்கறதை குறித்து என்ன செய்கிறார் நம்ம பார்க்கிறோம். தேவன் நமக்கு யாராய் இருக்கிறார் என்றால் அப்பாவா இருக்கிறார். தேவன் நமக்கு அப்பா. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எப்பெல்லாம் நீங்க ஆண்டவரை பார்த்து அப்பான்னு கூப்பிட்டுருக்கிறீங்க? அப்பான்னு கூப்பிட்டீங்களா, பிதான்னு கூப்பிட்டீங்களா? அல்லேலூயா. ஆமாம், பொதுவாக பிதான்னு கூப்பிட்றது உண்டு. அப்பா கூட கூப்பிட்டா இன்னும் கொஞ்சம் நெருக்கம் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விசுவாசிகளை பார்த்துருக்குறேன். அவங்க எப்படி ஜெபம் பண்ணுவாங்கன்னா, டேடி டேடி டேடின்னு ஜெபம் பண்ணுவாங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எப்போ வீட்டில் அப்பாவை கூப்பிட்றது மாதிரி தேவனை அப்படி உறவை சொல்லி, அப்பா என்ற உறவை சொல்லி அவரை அழைக்கிறதை குறித்து என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம். மல்கியா 2:10 சொல்லியிருக்கு, நாம் எல்லாருக்கும் ஒரே பிதா இல்லையோ. அப்போ தேவனை குறித்து அவர் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஒரே பிதா இல்லையோ, ஒரே தேவன் நம்மை சிருஷ்டிக்கவில்லையோ. அப்போ நம்ம எல்லாரையும் சிருஷ்டித்த அந்த தேவன் நமக்கு எல்லாருக்கும் பிதாவாக இருக்கிறார், அப்பாவாக இருக்கிறார் என்று விதத்தில் சுட்டி காண்பிக்கிறதை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அப்போ அந்த பிதா, நம்ம சிருஷ்டித்த பிதா, நம்முடைய அப்பா, அவர் எப்படிப்பட்ட அப்பாவாக இருக்கிறார் அங்கே தான் அதை பார்க்குறோம். அவர் நம்ம எல்லாருக்கும் அப்பா தான். அந்த அப்பாவுடைய குணாதிசயம், அவருடைய சிறப்பு குணாதிசயம் எப்படிப்பட்டது என்றால், 1 யோவானில் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் பின்பகுதியை நம்ம பார்க்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் அன்பான அப்பாவாக இருக்கிறார். அவர் அன்பான அப்பாவாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ தேவனை குறித்து பழைய ஏற்பாட்டு காலத்து மனிதர்கள் அவர்கள் தேவனை பார்க்கும் போதெல்லாம் அவரை பயங்கரமானவர், அவர் எரிச்சல் உள்ளவர், பயத்துக்குரியவர், அவர் பக்கத்திலே போக முடியாது, அவர் பக்கத்திலே நெருங்க முடியாது என்று தேவனை குறித்த பலவிதமான தவறான எண்ணங்கள் இருந்தது. ஆனால் ஆண்டவராக இயேசுவோ அவர் அழகாக நம்ம சொல்லி கொடுத்துருக்கிறார், நீ பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அவர் அன்பான அப்பாவாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் நமக்கு அன்பான அப்பாவாக இருக்கிறார். பக்கத்தில் சொல்லுங்களேன், தேவன் நமக்கு அன்பான அப்பாவாக இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சிலருக்கு அப்பாவை கண்டாலே ஒரு பயம் இருக்கும், ஒரு நடுக்கம் இருக்கும். எனக்கெல்லாம் எங்கள் அப்பாவை கண்டாலே நான் அங்கே ஓடி போய் ஒளிஞ்சிக்கிடுவேன். கல்யாணமான காலம் வரைக்கும் அப்படி தான் இருந்தேன் நான். எங்கள் அப்பாவை கண்டால் ஓடி போய் ஒளிஞ்சிக்கிடுவோம் அந்த வயசில். திருமணம் ஆயிருந்து பாஸ்டர் ஆனதுக்கப்புறம் எங்கள் அப்பாட்ட பேசுறதுக்கு இன்னும் காலில் நடுங்கத்தான் செய்யும். அப்போ அப்பாவை குறித்து நம்ம எப்படி நினச்சி வச்சுருக்கிறோம்னு சொன்னால், கண்டிப்பானவர், கடுமையானவர் அப்படி நம்ம நினச்சி வச்சுருப்போம். ஆனால் இங்கே இந்த பரம தகப்பனாக இருக்கிற அந்த பரலோக அப்பா எப்படிப்பட்டவர் சொன்னால், ரொம்ப அன்பாக இருக்கிறார், அன்பாகவே இருக்கிறார். அப்படி உருவமே எப்படிப்பட்டவர், அப்படியே இயல்பான குணாதிசயமே எப்படிப்பட்டது சொன்னால், அன்பு 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 அன்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் கிறிஸ்துவ மார்க்கம் என்ன மார்க்கம் சொன்னால், அன்பின் மார்க்கம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அப்போ தேவன் அன்பாகவே என்ன செய்கிறார்? அவர் இருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டது? நம்முடைய தகப்பனாகிய சர்வ வல்லமுள்ள தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று சொன்னால்,
அது நம்மை சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அன்பாக இருக்கிறது. நம்மை சேர்த்து கொள்ளுகிற ஒரு அன்பு, நம்மை தள்ளுகிற, புறம் தள்ளுகிற, தன்னை விட்டு தள்ளிவிடுகிற அல்லது அவரிடத்தில் வரக்கூடாதபடி பயமுறுத்துகிற ஒரு அன்பு அல்ல. தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று சொன்னால் அது சேர்த்துக் கொள்கிற ஒரு அன்பாக இருக்கிறது. அதுக்கு நல்ல உதாரணம் என்று சொன்னால் இயேசுநாதர் சொன்ன ஒரு ஓமை தான். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவன் இளையவன். இளையவன் என்ன செய்கிறான் பார்த்தீங்கன்னா, அவன் தகப்பன் மேலே என்ன வருத்தம் தெரியல. அவன் தகப்பனிடத்திலே அவன் சண்டை போட்டு என் சொத்தையெல்லாம் எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்டு அப்பாவோடு இருக்க விருப்பம் இல்லாமல் அப்பா விட்டு தூரமாக போயிட்டான். அப்பா விட்டு தூரமாக போயிட்டான். போன போது என்ன நடந்தது? அவன் குறைவுபட தொடங்கினான்னு சொல்லி நீங்கள் அதில் லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் 11 முதல் 24 வசனங்கள் அந்த சம்பவத்தை வாசித்து பார்க்கலாம். குறைவுபட தொடங்கினான். அவன் பெரிய ஒரு செல்வந்தனுடைய மகன். எல்லா வசதிகளுடைய ஏராளமான வேலைக்காரர்கள், ஏராளமான உடைமைகள் அவருக்குரியவர். ஆனால் குறைவுபட தொடங்கின போது அவனுக்கு ஆகாரத்தில் வசதியில் ரொம்ப குறைவு உண்டாயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. பன்றிக்கு வைக்கிற உணவை சாப்பிட நினைக்கிறான், அது கூட கிடைக்கல. ரொம்ப மோசமான நிலை என்ன செய்கிறான், அவன் மாறி விடுகிறான். அப்போ இவனை குறித்து நம்ம பார்த்துன்னு சொன்னால் அவருடைய அடையாளம் என்ன? தகப்பனை விட்டு தூரம் போன குமாரன் அல்லது மகன். தகப்பனை விட்டு அவன் தூரம் போனதுனாலே குறைவுபட்ட ஒரு மகன். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. அப்பாவை விட்டு போனால் குறைவு தான் வரும். சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரை விட்டு போனால் நமக்கு நிச்சயம் என்ன செய்யும்? குறைவு உண்டாகும். கர்த்தரை தேடும் காலங்கள் எல்லாம் நம்ம ஆசீர்வாதம் உண்டு. ஆனால் கர்த்தருடைய உறவை விட்டு கர்த்தருடைய தூரம் போகும்போது நமக்கு என்ன ஒன்று, குறைவு வந்து விடுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் குறை வரும்போது நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். ஏன் குறை வந்துச்சு என் வாழ்க்கையில்? ஒரு வேளை நீங்கள் கர்த்தரை விட்டு தூரமாக இருக்கலாம். உங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்புறம் என்ன செய்ய சொன்னால், அது கிடைக்காத போது தான், பன்றிக்கு வைக்கிற அந்த உணவு கிடைக்காத நேரத்தில் தான் அவன் புத்தி என்ன செய்யுது, தெளியுது. இதுவரைக்கும் புத்தி தெளிவில்லாத குமாரனாக இருந்தான். தாப்பனை விட்டு போகிறதுக்கு காரணம் என்னது? புத்தியில் ஒரு அந்தகாரம் வந்துருச்சு. ஒரு அந்தகாரம் வந்ததுனால தான் என்ன செய்யறான், தாப்பனை விட்டு அவன் போனான். இப்பொழுதோ அவனுடைய புத்தி தெளிகிறது. அப்போ தான் யோசிக்கிறான், தகப்பன் வீட்டில் வேலைக்காரர்களுக்கே நல்ல ஆகாரம், நல்ல சிறந்த ஆகாரம் இருக்கும்போது நான் இப்படி கஷ்டப்படுறேனே. தகப்பன்கிட்ட போவேன். தகப்பன்கிட்ட போய் அப்படி குமாரன் சொல்வதற்கு எனக்கு எந்த தகுதி இல்லாட்டாலும் ஒரு வேலைக்காரனாகவாவது என்ன செய்வேன், நான் இருக்க அவர்கிட்ட கேட்டு அந்த வேலைக்காரனாக தான் நான் போவேன்னு சொல்லி கேட்குறான். அப்போ தகப்பன்கிட்ட என்ன செய்கிறான், திரும்பி வருகிறான். அல்லேலூயா. இது தேவனுக்கும் பொருந்தும், நம்ம சிறப்பிரகாரமாக தகப்பனுக்கும் பொருந்தும். தகப்பனை விட்டு தூரம் போனால் குறை உண்டாதாக இருக்கும். சிலருக்கு நிழல் தெரியாது. என்ன நிழல் தெரியாதுன்னா, வீட்டில் இருக்க வரைக்கும் நிழல் தெரியாது. என்ன சொன்னாலும் அவங்களுக்கு என்ன செய்யாதுன்னா இதரம் பொருத்தமாக தெரியும். ஆகையினால எப்படா ரொம்ப பேசுனீங்க நான் போயிடுவேன். போனால் என்ன உண்டாகும்? எது கிடைக்காது? பண்ணி கிடைக்கிறவங்க கிடைக்காது, கஷ்டம் வரும். புத்தி தெரியாதனால தான் அப்படி நீ நடந்துக்கிற. ஒரு மாதிரி வீட்டில் தாய் தாப்பனை மதிக்கலைன்னு சொன்னால் உனக்கு என்ன இல்லை, புத்தியில் தெளிவு இல்லை, புத்தியில் அந்தகாரம் வந்திருக்குன்னு சொல்லி அர்த்தம். அது இருக்கக்கூடாது. புத்தி தெளியும் போது தான் சொல்கிறான், தகப்பு வீட்டில் நான் எப்படி இருந்தேன், நேரத்துக்கு சாப்பாடு,
நினச்ச நேரம் தூங்க, நினச்ச நேரம் எந்திரிக்க, என்ன சந்தோஷமாக இருந்தேன். அல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், அவன் தகப்பனிடத்தில் என்ன செய்கிறான்? திரும்பி வருகிறான். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, தேவனை விட்டு நீங்கள் எவ்வளோ தூரத்தில் போனாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்காது, சமாதானம் இருக்காது, நிம்மதி இருக்காது. போராட்டத்தை ஏன் அவங்களை அழிக்கிறதுக்குன்னே ஒருத்தர் இருக்கிறான், பிசாசு இருக்கிறான். அவங்களை அழிப்பதற்காக, அவன் எந்த விதத்தில் உங்களை அழிப்பதற்காக அவன் ஆயத்தமாக இருக்கிறான். ஆகையினால அந்த பிசாசு உங்களை அழித்து விடுவதற்கு என்னென்ன காரியத்தை செய்ய முடியும் அத்தனை செய்துடுவான். அதனால தான் எங்கே இருந்தாலும் சரி, எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் சரி, ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தேவனை நோக்கி பார்த்து தேவன்கிட்ட என்ன செய்ய திரும்பி வந்து விடுவேன். ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நீங்கள் தேவன்கிட்ட வந்ததுக்கு அடையாளம் என்ன? நிறைய பேர் தேவன்கிட்ட வராமே இருப்பாங்க. தேவன்கிட்ட வரலைங்கிறதுக்கு என்ன அடையாளம்? மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும், முழுகி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதான் நீங்கள் தேவன்கிட்ட வந்திருக்கீங்கன்னு சொல்லி அர்த்தம். இல்லைன்னா நீங்கள் தேவன்கிட்ட இல்லை, நீங்கள் வேற எங்கேயோ இருக்கீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. மறுபடியும் பிறந்து ஞானஸ்நானம் எடுத்துட்டிங்கன்னா தேவன்கிட்ட வந்தீங்கன்னு அர்த்தம். ஒருவேளை இன்னும் மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்கலைன்னா நீங்கள் தேவனுடைய பிள்ளையா இல்லை, நீங்கள் எங்கேயோ இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆகினாலே உடனே என்ன செய்யணும்? மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து முழுகி ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவன் என்ன செய்கிறான் பாருங்க. அவன் தகப்பன்கிட்ட திரும்பி வரும்போது எப்படி வந்திருப்பான்னு நினைக்கிறீங்க? இளையகுமாரன் வரும்போது தாடி வளர்த்து, முடி வளர்த்து, நம்ம பசங்க இப்போ வச்சுருக்கான் பார்த்தீங்க இந்த மாதிரி பான்னு, அந்த மாதிரி அன்னைக்கே வச்சுருந்துருக்கான். அவன் தான் மாடல் நமக்கெல்லாம். யார்? இங்கெல்லாம் சிறன்னு கட்டிட்டு இங்கே மட்டும் இப்படி வச்சுருப்பாங்க பாருங்க. அல்லேலூயா. அப்படி வச்சுருந்துருப்பான். ஒருவேளை இங்கேயும் சேர்ந்துருக்குமா நம்ம தெரியாது. இங்கெல்லாம் தாடி வளர்ந்து அதை சீவுறதுக்கு சீப்பு இருந்திருக்காது, எண்ணெய் இருந்திருக்காது, ட்ரெஸ்ஸே இல்லையே. பன்றி மேய்ச்ச ட்ரெஸ் என்ன இருந்திருக்கும்? அது கிழிஞ்ச நாத்தம் படுத்த ட்ரெஸ்ஸை போட்டுருப்பான். பல்லு வளர்க்குறதுக்கு பேஸ்ட் கிடச்சதோ என்னமோ தெரியல, பல்லு வலிக்கிறதுக்கான என்னமோ தெரியல. பன்னி வளர்க்குறதுக்கு எப்படி பல்லு அவனுக்கு எப்படி அந்த பல்லு வளர்க்குறதா ஞாபகம் வந்திருக்கும்? ஏன்னா புத்தி இல்லையே, சுத்தமாக இல்லை, ஒன்றும் சாப்பாடு இல்லை. இப்படி வர்றாரு. எப்படி வர்றாரு? சில சமயங்களை பார்த்தீங்கன்னா ரோட்டில் பார்த்தீங்கன்னா சில என்ன மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் வீதிகளில் தாடி இடிலாம் வளர்த்து ஒரு மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அப்படியே இருப்பாங்க பார்த்தீங்களா? அப்படி தான் வந்திருப்பான்னு நான் நினைக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, எப்படி இருந்தாலும் தேவனை தேடி வந்துடணும். தேவனை தேடி வந்துடணும். எப்படி இருந்தாலும் தேவனை தேடி வந்துடணும். வரும்போது அவர் தாப்பன் பார்க்குறாரு, தூரத்தில் வர்றதை பார்க்குறாரு. கண்ட மாத்த ஒரு மனதுருகிறார். அப்படியே மனதுருகி ஒரு மனதுருகம். இதாங்க அப்பா. பக்கத்தில் சொல்லுங்க, இதாங்க அப்பா. அல்லேலூயா. நீ அழுதுட்டேன்னா அப்பா அனுப்பிச்சுவார், உருகிடுவார். இப்போ என்ன, இப்போ என்ன, இது என்ன? அல்லேலூயா. அப்பாட்ட எப்படி? ஆமாம், அதுக்கு ஒரு வழினா ஒரு சொட்டு கண்ணி வெட்டினா அப்பா ஓன்னா போதும். சரி 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 ரைட், ஓகே ரைட். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் வரணும்னா அப்பா மனதுருகிறாரு. அப்படியே மனதுருகிறாரு. இவனை பார்த்தவொடனே என்ன செய்திருக்கணும்? அவனை பார்த்த உடனே இத்தனை வருஷம் போனேல்ல, எல்லாத்தையும் பிச்சு பண்ணல, இப்படி வந்திருக்கேல, வேலைக்காரன் அடித்து துரத்துறா அப்படின்னு சொல்லிருக்கணும். அதாங்க பெத்த மனம் பித்துன்னு சொல்கிறாங்கல்ல, அதான் கண்ட மனம் மனசு உருகிட்டு. அல்லேலூயா. நீ நல்லா இருந்தால் அப்பா சந்தோஷப்படுவார். ஆனால் நீ கஷ்டப்பட்டால் மனது உருகுவார், வேதனைப்படுவார். என் பிள்ளை இப்படி கஷ்டப்படுதே, என் பிள்ளை இப்படி கஷ்டப்படுறான், என் பிள்ளை இப்படி வேதனைப்படுறானே. அப்பா என்ன செய்வார்? சாப்பிட மாட்டார். தேவன் வேதனைப்படுகிறார். நீங்கள் கஷ்டப்படுறத பார்த்து கர்த்தர் வேதனைப்படுகிறார். என்ன செய்கிறாராம்? அவர் எவ்வளோ பெரிய அந்தஸ்து, எவ்வளோ பெரிய வசதி உள்ளவர், எவ்வளோ பெரிய மேன்மையான மனுஷன். ஆனால் இந்த பிச்சைக்கார பையனை தேடி ஓடுறார். இந்த எத்தனை நாள் குளிக்காமல் இருந்தாலும் என்னது அருவருப்பான மிருகங்களோட வாசம் பண்ணவனை போய்
கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துருக்காரு. ஷே, நம்மளாலாம் முடியுமாங்க? பக்கத்தில் கேளுங்க, நம்மளாலாம் முடியுமாங்க? ஷே, அதாங்க தேவ அன்பு, அதான் தகப்பனுடைய அன்பு. நம்ம தேவன்கிட்ட வந்துட்டால் போதும், நம்ம கண்டு, நம்ம கஷ்டத்தை கண்டு, பிரச்சனை கண்டு மனதுருகி கட்டி பிடிச்சு மொத்தம் அன்பை வெளிப்படுத்துகிறார். தேவ சமூகத்தில் வந்துட்டா போதும், தேவனுடைய அன்பு நமக்கு இவ்வளவும் சொல்ல முடியாதபடி அன்பை என்ன செய்வார்? வெளிப்படுத்துவார். வெளிப்படுத்துகிற மாத்திரமல்ல, அவர் என்ன செய்கிறாருன்னா உடனே அவனுக்கென்று அதை எல்லாத்தையும், அவனும் பிச்சைக்காரனாக வர்றான், ஒன்றும் இல்லாமல் வர்றான், தருத்தனாக வர்றான், பாவியாக வர்றான், அசுத்தமான வர்றான். ஆனால் தகப்பன் என்ன செய்கிறார் பாருங்க, அவனை குளிப்பாட்டி நல்ல வஸ்திரம் போடு, கையில் மோதிரத்தை போடு, காலில் பாதரட்சை கொடு. ஹல்லேலூயா. ஆமாம், நல்ல ஒரு அந்தஸ்தில் அவன் நினைச்சுக்கிறான். அப்படியே அவன் அந்தஸ்தில் கொண்டாந்துறார் அப்பா. தேவ சமூகத்தில் வந்துட்டா போதும், அவர் என்ன செய்வார்னா நம்ம உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு வந்து விடுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நம்மை குறித்து எப்படி விருப்பம் உள்ளவர் சொன்னால், நம்ம ஆசீர்வதித்து உயர்த்துறதே தேவனுக்கு ரொம்ப விருப்பமாக என்ன செய்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, எல்லாரும் என்ன செய்ய சொன்னால் அவனுக்கு கொளுத்த விருந்தை உண்டு பண்ணி அப்பா எல்லாரோட சந்தோஷப்பட்டாராம். தேவன் அதான் எதிர்பார்க்குறார், அதான் செய்கிறார். நம்ம ஆண்டவர்களை வந்துட்டோம்னா அவர் ஒரு சிறந்த சந்தோஷத்தை அவர் வெளிப்படுத்துகிறவராக என்ன செய்திருக்கிறார். கர்த்தருக்கு என்ன சந்தோஷம், அப்பாவுக்கு என்ன சந்தோஷம்னா நம்ம அவரோடு இருக்கிறது தான் ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவன் நம்ம என்ன எதிர்பார்க்குறாருன்னா நம்ம அவரோடு இருக்கணும்னு எதிர்பார்க்குறார். அவருக்கு வேறு ஒன்றுமே வேண்டாம், அவரோடு கூட இருக்கணும், அவருடைய பிள்ளைகள் அவரோடு கூட இருக்கணும். அதுதான் ஆண்டவருக்கு என்ன செய்கிறது, பிரியமாக இருக்கிறது. உங்கள் சிறப்பிரகாரமான அப்பாவுக்கு அதான் சந்தோஷம். அப்பாவோடு நீ இருக்கிறது தான் ஒரு பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமையும் துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. இதுதான் சேர்த்து கொள்ளுகிற அன்பு. என்னதான் தப்பு பண்ணாலும் மனசுக்குள்ளே என்ன செய்யுது, ஒரு பாசம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் தகப்பனுடைய அன்பு. தேவனுடைய அன்பு அப்படிப்பட்டது தான். தேவன் நம்மையும் அப்படித்தான் நேசிக்கிறாரு, நேசிக்கிறவராகவே அவர் இருக்கிறார். கர்த்தருடைய உயர்ந்த நல்ல நாமத்துக்கு மகிமையும் துதியும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. யோபு 10ஆம் அதிகாரம் 12வது வசனம். எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. உம்முடைய பராமரிப்பு. அப்போ பரலோக தேவன் நம்முடைய அப்பா எப்படிப்பட்டவர் சொன்னா, அவர் நம்மை பராமரிக்கிறவர், அவர் நம்மை பராமரிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. நம்முடைய லைஃப்பில் தேவையான எல்லாவற்றையும் நமக்கு தந்து நம்மை நன்மையாய் ஆசீர்வாதமாய் பராமரிக்கிறவர் தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் அப்படிப்பட்ட தேவன். அவருடைய அன்பு எப்படிப்பட்டது சொன்னால் பராமரிக்கிற ஒரு அன்பாக இருக்கிறது, நம்மை பராமரிக்கிற அன்பாக இருக்கிறது. இதே 33ஆம் சங்கீதம் 18வது வசனத்தை வாசிக்கலாமா? தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும். அல்லேலூயா. அவர் என்ன செய்கிறாராம், பாதுகாப்பை கொடுக்கிறார். முதல்ல நம்மை பராமரிக்கிறது சொல்லும்போது நமக்கு வேண்டிய பாதுகாப்பை தேவன் கொடுக்கிறார். அவருடைய அன்பு நம்மகிட்ட எப்படி வெளிப்படுத்துகிறது, நம்மை பராமரிக்கிறதுலே தேவனுடைய அன்பு வெளிப்படுகிறது, தகப்பனுடைய அன்பு வெளிப்படுத்துறது சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவருடைய அன்பு விதமாக வெளிப்படுது, நம்மை பாதுகாக்கிறார். மரணத்தின் கண்ணிகள் பல இடங்களிலே நமக்கு இருக்கிறது. நம்மை அழிப்பதற்காக பல விதங்களிலே சத்துரு நமக்காக விரோதமாக பல காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் அவர் மரண கண்ணிகளுக்கெல்லாம் அவர் நம்ம விலக்கி பாதுகாக்கவராக அவர் இருக்கிறார். இன்னும் பார்த்தீங்கன்னா உபாகமம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல. கவனிங்க, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல. அல்லேலூயா. அந்த காலங்களில் இப்பொழுது நவீன வசதிகள் நிறைய வந்துருச்சு. நினச்சோன்னா டர்ன்னு 2 வீலரில் கொண்டு போயிடலாம்.
காரில் போயிடலாம். ஆனால் அந்த காலங்களில், வசதிகள் குறைந்த காலங்களில் தகப்பன்மார் என்ன செய்வாங்க தெரியுமா? பிள்ளைகளுக்கு நடக்க முடியாத இந்த பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னா, இந்த தோளில் ஒரு பிள்ளை, இந்த பிள்ளை தோளில் ஒரு பிள்ளையை வச்சுக்கிட்டு அவர் சுமந்து போவார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மனிதன் தன் பிள்ளை சுமந்து கொண்டு போனது போல, அப்புறம் நீங்கள் இவ்விடத்துக்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. அப்போ நம்ம சுமந்து பாதுகாக்கிறவர், நம்முடைய கால்களிலே வேதனை உண்டாகாதபடிக்கு, நாம் நடக்கிற அந்த பாதைகளிலே நாம் கஷ்டத்தை அனுபவிக்காதபடி, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பாடுகளை அனுபவிக்காதபடி தேவன் நம்மை சில இடங்களிலே நம்மை தூக்கி நடத்தி கொண்டு போகிறார். இது எப்படி நடந்துச்சு? நமக்கு ஆச்சரியமா இருக்கும். எப்படி இந்த பிரச்சனை தப்பிச்சேன், எப்படி இந்த கஷ்டத்தை நான் தப்பிச்சேன், நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று நடந்திருக்கிறது, தேவன் நம்மை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னம் நம்ம நினைச்சிருக்கிறது, நம்மை தாங்கி வந்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லும்போது 91ஆம் சங்கீதத்தில் முதல் வசனங்களில் நாம் வாசிக்கிறோம், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அப்போ நம்ம என்ன சொன்னா, அவர் தன்னுடைய மறைவை கொண்டு நம்ம முழுமையாய் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார், நம்முடைய தகப்பனாய் இருக்கிறார். அவர் நம்மை பாதுகாத்து பராமரிக்கிறவராக இருக்கிறார். அவர் பாருங்களேன், 3ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போமா? அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். ஆமா, அவர் தமது சிறகுகளாலே இந்த உலகத்துல எங்க பல இடங்களில் பலவிதமான சக்திகள் உலாவிக் கொண்டிருந்து அனைவருடைய வாழ்க்கையில தீமையை கொண்டு வரும்படி உலாவிக் கொண்டிருக்கும் போது, தேவனோ அவர் நம்மை பாதுகாக்கிறவர். வேடனுடைய கண்ணிக்கு, பாழாக்கும் கொள்ளை நோய்க்கு. கையெழுத்தி அல்ல சொல்லுவோமா? சமீபத்தில் இந்த கொள்ளை நோய் என்று சொல்லப்படுகிற இந்த வியாதி வந்துச்சே, கொரோனா. இன்னைக்கு நம்மளாம் உயிரோடு இருக்கிறோம்னா என்னது? தேவன் அவருடைய கிருபையை நம்மை பாதுகாத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த பாதுகாத்தபடி தான் உயிரோடு கூட இருக்கிறது. இதெல்லாம் செய்தது யாருன்னு சொன்னா, தேவனுடைய பாதுகாப்பு நம்ம மேல் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அப்புறம் இங்கே என்னென்ன நமக்கு ஆபத்து இருக்குது? இரவில் உண்டாகும் பயங்கரம், பகலில் பறக்கும் அம்பு, இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரம், இதெல்லாம் என்ன செய்கிறது இருக்கிறது. இவைகள் எல்லாம் இருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? தம்முடைய சிறகுகளாலே நம்மை மூடுகிறார். சிறகுகள் சொல்லப்பட்ட பிரசன்னத்தினாலே நம்மை மூடுகிறார். அவருடைய சட்டைகளின் கீழே அடைக்கலம் இருக்கிறது. அவர் இவ்விதமாய் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அப்போ நம்ம ஆண்டவரை எப்படி வச்சிருக்கணும்னு சொல்லி சொன்னா, நம்முடைய அப்பாவை எப்படி நம்ம வச்சிருக்கோம்னு சொன்னா, இவர் சொல்றார் பாருங்க 2ஆம் வசனத்திலே, நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம். எப்படி சொல்லணும்? நீர் எனக்கு ஆண்டவர் நீங்க தான்ப்பா எனக்கு அடைக்கலம். அவர் நம்மை பாதுகாப்பு கொடுக்கிறவர். அப்பாவை நோக்கி சொன்ன, அப்பா நீங்க தான் எனக்கு பாதுகாப்பு அடைக்கலம், என் கோட்டை, நீங்க தான் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். உங்களை தான் நம்பி இருக்கிறேன். நம்ம கர்த்தரை முழுமை அப்படி நம்பினால் நமக்கு வேண்டிய முழு பாதுகாப்பை கொடுத்து நம்மை காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். இது தேவனுடைய பராமரிப்பு. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தேவன் நமக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார் சொன்னா, எப்படி பராமரிக்கிறார்? போஷிப்பின் மூலமாக நம்மை பராமரிக்கிறவராக இருக்கிறார். போஷிப்பு, நம்முடைய தேவைகளை கர்த்தர் நம்மை சந்தித்து ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே, இஸ்ரவேல் யாரு? தேவனுடைய பிள்ளைகள். அப்போ நம்ம தான் என்னது? தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்மை ஆசீர்வதிக்கிறது தேவனுக்கு பிரியம். அவர் எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உபாகமம் 28 வாசிக்கிறோம், 3ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். எங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப? ஏமா சொல்லுங்க. பட்டணத்திலும்
வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இருக்கிற ஊர்ல ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க, ஊருக்கு வெளியே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும். உன் கற்பத்தின் கனி, உனக்கு குழந்தை பாக்கி இருக்கும், உன் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பார்கள். அப்புறம் உன் நிலத்தின் கனியும். நீலம், நீ விவசாயம் பண்ணா விவசாயம் என்ன செய்யும்? ஆசீர்வாதமா இருக்கும். உன் மாடுகளின் பெருக்கமும் மிருக ஜீவன்கள் பெருகும். உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் உன்னுடைய சாப்பாடை குறித்து அங்க சொல்லியிருக்குது. உன் கூடையும் மாப்பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். தொட்டி என்ன செய்யப்பட்டிருக்கும்? அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொன்னாரு, என்னத்தை புசிப்போம் என்னத்தை குடிப்போம் நீங்க என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கூட கொடுக்கும். இன்னும் என்னப்பட்ட ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் வச்சிருக்கிறார். 6ஆம் வசனம் 8ஆம் வசனம். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அல்லேலூயா. வந்தாலும் ஆசீர்வாதம், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். போனாலும் ஆசீர்வாதம். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். களஞ்சியங்கள் ஆசீர்வதி, என்ன வேலை செஞ்சாலும் அதை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்திலே கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவாய். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும். ஏற்ற காலத்துல உனக்கு ஆசீர்வாதத்துக்குரியவைகளை நான் செய்வேன். அதான் ஏற்ற காலத்துல மழை பெய்யும் சொல்றார். நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். அநேக ஜாதிகளுக்கு நீயோ கடன் வாங்காதிருப்பாய். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் நம்ம கொடுக்கிற பராமரிப்பிலே போஷிப்பு பார்க்கிறோம். இதெல்லாம் நமக்கு தெய்வம் தர்றாரு. நம்ம ஆண்டவரை போய் நான் அவங்க தான் நம்பி இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தரை நம்பி அவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படுத்தோமானால் தேவன் நமக்கு என்ன செய்கிறாரு? செய்கிறவராக இருக்கிறார். அப்ப அவருடைய பராமரிப்பில் இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம். 86ஆம் சங்கீதம் 17வது வசனம். கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகையினர் கண்டு வெட்கப்படும்படி. அவர் தேற்றுகிறவர், இப்படி சொல்லலாம். அவர் அரவணைக்கிறவர், அரவணைத்து தேற்றுகிறவராக இருக்கிறார். என்ன பிரச்சனை வந்தாலும் அவர் என்ன செய்வார்னா, அவர் கவலைப்படாதப்பா நான் இருக்கிறேன்னு சொல்லி நம்மை ஆறுதல் படுத்தி தேர்தல் படுத்தி நம்மை உற்சாகப்படுத்தி நம்முடைய காரியங்களை எல்லாம் ஜெயமாய் நடப்பித்து தரக்கூடிய நிலைகளில் இருக்கிறார். ஆண்டவர் இந்த விதங்களில் முழுமையான ஒரு பராமரிப்பு தருகிறார். அப்போ தேவனுடைய அன்பு எப்படிப்பட்ட சொன்னால் பராமரிக்கிற ஒரு அன்பு. அல்லேலூயா. இதைத்தான் நம்ம சரப்பிரகாரமான அப்பாவும் செய்யணும். ஆமீன் சொல்லுவோமா? சரப்பிரகாரமான அப்பா மாதிரி சொல்லணும். பிள்ளைகளுக்கு வேண்டியதான பாதுகாப்பை நம்ம கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு குறித்தான போஷிப்பு, அவருடைய தேவைகளை சந்திக்க வேண்டும். அதே சமயத்தில் என்ன செய்யணும்? அரவணைப்பு கொடுக்கணும். தோல் மேலே கையை போட்டு பேசணும் பிள்ளைகிட்ட. அப்பா மாதிரி சொல்லுங்கள், தோல் மேலே கை போட்டு பேசணும். சொல்லுங்களேன். பெரியவங்க சொல்லுங்கள், அப்பா மாதிரி தோல் மேலே கை போட்டு பேசணும். அல்லேலூயா. சிலருக்கு கை அடிக்கிறது தான் கை வருமே, அரவணைக்கிறது கை வராது. உருப்படாத கை. அரவணைக்கிறதற்கு வராத கை அடிக்கிறதுக்கு வர்றதுக்கு அதிகாரம் கிடையாது. ஒரு அடி அடிச்சிட்டோம்னா தூக்கி வச்சு மடியில் கொஞ்சம் அளவுக்கு இருக்கணும், இல்லைன்னா அடிக்கப்படாது. கண்டிக்கிறதுக்கு உனக்கு முடியும்னு சொன்னால் அரவணைக்கிறதுக்கு மனசு இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் அப்படிப்பட்டவர் தான். அரவணைக்கணும், அவங்கள தேற்றணும், ஆறுதல் படுத்தணும், இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது, அப்பாவுடைய அன்பு எப்படிப்பட்டது சொன்னால் இன்னொரு பகுதியை வாசிப்போமா? 113ஆம் சங்கீதம் 6 முதல் 9 வசனம். அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார். அவர் என்ன செய்யறாரா? கவனிச்சு பார்க்கிறாராம். கவனிச்சு பார்த்து என்ன செய்யறார்? சிறியவனை புழுதியிலிருந்து
தூக்கி விடுகிறார். தூக்கி விடுகிறார். அப்புறம் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். அப்போ உயர்ந்த இடங்களிலே உட்கார பண்றாரு. அப்புறம் மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. எந்தெந்த இடத்துலலாம் அவங்களுக்கு குறைவு இருக்குதோ, தாழ்வு இருக்குதோ, அந்த இடத்துல இருந்துலாம் கர்த்தர் அப்படியே தூக்கி எடுத்து உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவனுடைய அன்பு, பிதாவுடைய அன்பு என்று சொன்னால் உயர்த்தி அழகு பார்க்குற அன்பு. என் பிள்ளை நல்லா இருக்கணும். அல்லேலூயா. தூக்கி விடுகிறார், உயர்த்துகிறார், மகிழ பண்ணுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுதா. இப்போ தேவன் அப்பா நம்ம மேலே என்ன செய்யறான்னு சொன்னால் அவ்வளோ அக்கறை உள்ளவராக இருந்து நம்ம உயர்த்துகிறவராக இருக்கிறார். நம்ம உயர்த்துவார். அல்லேலூயா. ஒரு பாட்டு இருக்கிறது, உயர்த்துகிறார் உயர்த்துகிறார் சிறியோனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார். தெரியாதா? அவர் நம்ம உயர்த்துகிற ஆண்டவராக இருக்கிறார். அவருடைய அன்பு அப்படிப்பட்டதாக இருக்குது. நம்ம உயர்த்தி அழகு பார்க்குறதுல ஆண்டுக்கு பெரிய சந்தோஷம். உலகத்திலும் சரி, ஆவிக்குரிய நிலையிலும் சரி அவர் உயர்த்துகிறார். பாடுவோமா? உயர்த்துகிறார் உயர்த்துகிறார் எளியோனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் சிறியோனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார். உயர்த்துகிறார் உயர்த்துகிறார். அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துகிற ஆண்டவராக இருக்கிறார். தேவ அன்பு உயர்த்துகிற அன்பு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. தேவன் நம்ம உயர்த்துற இருக்கிற அந்த ஆசை அவருக்கு இருக்குது பார்த்தீங்களா? அதை இவ்வளவு கற்பனை பண்ண முடியாது. எளிய நிலையில் இருந்தாலும் கர்த்தர் நம்ம தூக்கி சிற வச்சு பார்க்குறார். நம்முடைய அப்பா அம்மா எப்படி இருப்பாங்கன்னா, ஏய் நான் தாண்டா படிக்காமல் போயிட்டேன், ஆனால் நீ நல்லா படிக்கணும்டா, நீ கலெக்டர் ஆகிடணும்டா. அல்லேலூயா. நீ என்ன செய்யணும்? நீ கவர்மெண்ட் சம்பளம் வாங்கணும்டா, நீ பெரிய ஒரு வசதி உள்ளவனா மாறணும் அப்படின்னு சொல்லி பிள்ளையை சொல்லி சொல்லி வளர்க்குறது போலவே நம்முடைய பரலோக தகப்பன் எப்படி இருக்கார் சொல்லி சொன்னால் நம்ம உயர்த்துறதுல ரொம்ப அக்கறை உள்ளவராக நேசித்து அவர் இருக்கிறார். யோசேப்பு ஒரு சாதாரணமான ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரு மனுஷன் தான். அதிலும் வயதான காலத்தில் பிறந்தவன். அவனை மதிக்கிறதுக்கு சகோதரர்கள் யாரும் அவனை மதிக்கிறது இல்லை. ஆனால் ஆண்டவர் அவனை உயர்த்த சித்தம் கொண்டார். அவனுக்கு எதிர்ப்புகள் நிறைய பல விதங்களில் எதிர்ப்புகள் வந்தது. அவருடைய சகோதரர்கள் அவன் மேலே பொறாமை கொண்டு அவனை கொலை செய்ய முயற்சி பண்ணாங்க. அப்புறம் எப்படி குழியில் தூக்கி போட்டாங்க செத்து போவான்ட்டு. அப்புறம் தூக்கி ஒருத்தன் இறக்கப்பட்டு அப்புறம் கொண்டு போய் அடிமையாக விற்று போட்டாங்க. வாழ்க்கை முடிஞ்சு போச்சுட்டு அவ்வளோதான்டா வாழ்க்கை அப்புறம் அடிமையாக இருந்து வேலை செஞ்சு சாக போகிறான்னு நினச்சாங்க. ஆனால் கர்த்தர் அவனை உயர்த்தி ஒரு தேசத்துக்கு அதிபதியாக கர்த்தர் மாற்றிட்டார். அல்லேலூயா. கர்த்தருக்கு சோதரம். பக்கத்தில் சொல்லுங்க, கர்த்தர் உங்களை அப்படித்தான் மாற்ற விரும்புகிறார். கர்த்தர் அப்படித்தான் உங்களை மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு சோதரம் உண்டாவதாக. அவர் என்ன செய்கிறாராம்? மறுபடியும் இந்த வசனத்தை வாசிங்கம்மா. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை எல்லாம் மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. இதுதான் தேவ அன்பு. நான் சொல்றேன், தேவனத்தில் வந்த நாள் முதற்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் உயர்வு தானே தவிர குறைவுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. அல்லேலூயா. உங்களை யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இயேசுநாதரை ஏற்றுக்கொண்ட நாள் முதற்கொண்டு உங்கள் வாழ்க்கை எவ்வளவாய் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறான்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி இவ்வளவு இருக்கிறோன்னு சொன்னால் இதுக்கு காரணம் என்ன சொன்னால் தேவன் நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பு தான்.
அது உயர்த்துகிற அன்பாக என்ன செய்கிறது இருக்கிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அப்போ தேவனுடைய பிதாவுடைய அன்பு எப்படிப்பட்டது? உயர்த்துகிற அன்பு மாத்திரமல்ல, அதே சமயத்தில் அவனுடைய அன்பை எப்படி வெளிப்படுத்துகிறார்? நீதிமொழிகள் 3:12 வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 3:12. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? தண்டிக்கிறார், கண்டிக்கிறார், தண்டிக்கிறார், கண்டிக்கிறார், சிட்சிக்கிறார் சொன்னால் சில தண்டனை என்ன செய்கிறாரு? கொடுக்கிறார். தேவன் நம்மிடத்தில் ரொம்ப அன்பா இருக்கிறார். யாரிடத்தில் அன்பா இருக்கிறாரோ அவர்கள் என்ன செய்கிறாரா? அப்போ ஆண்டவர் நமக்கு சில சிட்சைகளை கொடுக்கலன்னு நம்ம யாரா? நம்மகிட்ட தேவ அன்பு இல்லைன்னு அர்த்தம். ஏன் ஆண்டவர் சில சமயங்கள் என்ன செய்கிறான்னு சொல்ல நம்ம தண்டிக்கிறார். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை எப்போ தண்டிப்பீங்க? ஒழுங்காக சாப்பிடலைன்னா என்ன செய்வீங்க? சாப்பிட வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? இப்போ உள்ள பிள்ளைகள், இப்போ உள்ள பெற்றோர் என்ன செய்யணும்? தவறான முறைகளை கையாளுகிறார்கள். என்ன கையாளுறாங்கன்னா, டிவியை போட்டு முதல்ல முன்னாடி டிவி போட்டு என்ன செய்றாங்க? சாப்பாடு கொடுத்தாங்க. இப்போ உள்ள பிள்ளைகள் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த செல்ஃபோனை கொடுத்து பார்த்துக்கிட்டே அப்படியே பார்த்து அப்படி ஊட்டுறாங்க. இது தவறான முறைகள். ஏமாற்றி சாப்பாடு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. சாப்பிடுவது பிள்ளைகள் நல்லது, ஆரோக்கியமானது. அப்படி இல்லைன்னா பிள்ளையோட வளர்ச்சி பாதிக்கப்படும், உண்மைதான். ஆனால் ஒரு சின்ன வீடியோ கிளிப் பார்த்தேன். ஒரு அப்பா பிள்ளையை வச்சிருக்கிறார், தோலில் வச்சிருக்கிறார். இந்த அம்மா கரண்டியில் என்ன செய்யுதுன்னா பிள்ளைக்கு என்ன செய்ய வாயில் ஊற்று சொல்லுது. சரி, அவங்க ஹஸ்பண்டுக்கு வாயில் கொடுக்குது ங்கிறாரு. ஹஸ்பண்ட் ஒரு அடி போடு கணத்தில், அப்படி சாப்பிட்றாரு. அப்புறம் அந்த பிள்ளைக்கு கொடுக்குறாரு. வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. என்னது? நமக்கு உளுந்துரும். உண்மைதானா? உண்மைதானா? ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அடி உதவுற மாதிரி அடிக்கணும். பக்கத்து சொல்லுங்க, அடிக்கணும். ஒரு முறை அடிக்கணும். அல்லேலூயா. ஓயாமல் அடிச்சுன்னா கிறுக்கேன்னு அர்த்தம். ஏசுனார் எப்பயாச்சும் ஒரு லேச ஒரு அடி போடுவார். எந்நேரம் அடிச்சுக்கிட்டே இருக்க மாட்டார். எதுக்கு? தப்பு செய்யும்போது தப்புடா இப்படி செய்யும் சொல்லும்போது நம்ம திருத்திக்கிடுவோம். திருத்த வேண்டும். அல்லேலூயா, கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதா. அப்போ ஆண்டவர் நமக்கு சில தண்டனை கொடுக்கும்போது யோசிச்சு பார்க்கணும். எதனால்? ஏன்? ஆஹோ, அப்போ நம்ம இப்படி செய்யணுமோ? அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. உதாரணம் வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி ஒரு காசு காணா போச்சு. என்ன செய்வீங்க? யாரோ எடுத்துட்டாங்க, ஓன்னு இருக்குவீங்க. அப்போ யோசிச்சு பார்க்கணும், ஏன் காசு வீணாக செலவு? ஒரு வீணாக செலவு வந்துருச்சு, திடீர்னு ஒரு வீணாக செலவு வந்துருச்சு. ஏன் செலவு வருது? கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்? மண்டியில் போய் டொப்புன்னு கீழே விழுந்துட்டிங்க வச்சுங்களேன், சம்பந்தம் இல்லாமல் எவனை வந்து மோதிட்டா நீங்கள் கீழே விழுந்துட்டீங்க. நீங்கள் என்ன நினைப்பீங்க? நான் சரியாக தான் போனேன். இதில் தேவ நேசர்கள் நம்மகிட்ட ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கலாம். ஏய், நீ சரியாக செய்யலை, நீ கீழே விழுந்துட்ட. அப்போ ஆண்டு நினச்சா அது மூலம் நம்ம பேசலாம், ஒரு சின்ன தண்டனை கொடுக்கலாம், ஒரு சின்ன ஒரு அடி கொடுக்கலாம். அப்போ என்ன செய்யணும்? நம்ம யோசிச்சு பார்க்கணும், எது ஏன் நமக்கு இன்றைக்கி நடந்தது? அதுக்கு ஆண்டு புறம்பச்சிட்டா நம்ம அடிக்க போகிறாரு? இல்லை, சில தண்டனை நம்ம கொடுக்குறாரு. அதாவது ஒரு வேலையில் ஒரு பிரச்சனை வருது. ஏன் இந்த பிரச்சனை நல்லா தானே போயிட்டுருச்சு, ஏன் இந்த வேலையில் பிரச்சனை வந்துச்சு? ஏதோ நம்ம சரியில்லை. அப்போ வெளிப்படுத்தும் விசேஷத்தில் அது ஆண்டு அழகாக சொல்கிறார். வெளிப்படுத்தும் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். அப்ப நேசிக்கிறவர்கள் என்ன செய்றார்? கடிந்து கொள்கிறாரு, திட்டு அரிசிறாரு. அப்புறம் ஆகையால் சிட்சிக்கிறார், தண்டனை கொடுக்கிறார். அப்புறம் ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. அது நோக்கம் என்னது? என்னது? தண்டிக்கிறவர் நோக்கம் கிடையாது, சிட்சிப்பது அவருக்கு நோக்கம் கிடையாது. என்னது? சரியா நடக்கணும், திருந்திக் கொள்ள வேண்டும், மனம் திரும்பு. அல்லேலூயா. ஒரு தப்பு செய்யும் போது என்ன செய்ய சொன்னால், தேவன் நமக்கு ஒரு தண்டனை கொடுத்தாருன்னா என்ன செய்யணும்? அதை உணர்ந்து அதிலிருந்து மனம் திரும்ப வேண்டும். அதமேன்னு சொல்லுவோமா?
அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போ ஒரு கேள்வி, ஏன் ஆண்டவர் என்ன இப்படி போய் நான் சின்ன சின்ன தப்பு பண்ணால் கூட ஆண்டவர் என்ன செய்கிறாரு? என்னை தண்டிக்கிறாரு. ஏன் என்னை தண்டிக்கிறாரு? அன்பு இருக்குல்ல ஆண்டவர்கிட்ட, அப்போ பேசாமல் விட்டுடலாம்ல. ஆண்டவர்கிட்ட அன்பு இருக்குல்ல, அப்புறம் என்னை தண்டிக்கிறாரு. நான் சின்ன தப்பு செஞ்சா கூட ஏதாச்சும் எனக்கு தண்டனை கொடுத்துறாரு. ஏன் அப்படி என்னை சிச்சிக்கிறார்? நீ ஒரு கேள்வி கேட்கலாம். ஏன் ஆண்டவர் சிச்சிக்கிறார்? எபிரேயரில் வாசிக்கிற 12ஆம் அதிகாரம் 5 முதல் 11 வசனங்கள் அதை வாசிக்கலாம். அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. சரி. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து, யார்கிட்ட அன்பா இருக்கிறாரோ சிட்சிக்கிறாரு. தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். ஆண்டவர் இப்படி உங்களுக்கு சில தவறு செய்யும் போது அவர் தண்டனை நமக்கு கொடுக்கிறாரு சொன்னா, நீங்க பிள்ளைகள், அதனால தான் தண்டனை கொடுக்கிறாரு. அப்புறம் தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராய் இராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க, நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு இவரோ நம்ம பரமபிதாவாகிய தேவனோ அவர் நம்ம எதுக்காக சிட்சிக்கிறாரா? தம்முடைய பரிசுத்தத்துக்கு, தன்னுடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். ஏன் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நம்ம சின்ன தவறு செய்யும்போது பாவம் செய்யும்போது ஏன் ஆண்டவர் நம்ம சிட்சிக்கிறார் சொன்னா, அவரை போல் நான் பரிசுத்தவான்களாய் மாற முடியும், நம்முடைய வாழ்க்கையில பிரயோஜனம் உண்டாகும்படி ஆண்டவர் என்ன செய்றாரு? அதை சிட்சிக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அப்போ ஆண்டவர் சில சமயங்களிலே ஆண்டவர் நம்ம சிட்சிக்கிறார். எதனால் சிக்கிறார்? மேலே வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாக. எந்த நோக்கத்திற்காக? அவருடைய பரிசுத்தத்திலே பங்குள்ளவராக மாறும்படிக்கு, நம்முடைய பிரயோஜனத்திற்காக தேவன் நம்மை தண்டிக்கிறவராக இருக்கிறார் அல்லது சிட்சிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஆமென், அல்லேலூயா. இதுதான் நம்முடைய தகப்பனுடைய அன்பாக இருக்கிறது குறித்து என்ன செய்ய நம்ம பார்க்கலாம். அல்லேலூயா. பிள்ளைகளை பெற்றோர்கள் என்ன செய்ய சொல்லி சொன்னால், நம்ம உயர்த்தி அழகு பார்க்கறது போலவே நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய பிள்ளைகள் தவறு செய்யும்போது அவளை என்ன செய்யணும் சொன்னால், தவறை சுட்டி காட்டத்தக்கதாக, அவங்க திராணிக்கத்தக்கதாக சின்ன தண்டனை கொடுத்து அவர்களை திருத்த முயற்சி செய்ய வேண்டும். அல்லேலூயா. நல்ல சத்தம் அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. உதாரணம் வச்சுக்கங்களேன். 2 பேர் வாடா, பெரிய ஒருத்தவா சின்ன ஒருத்தவா, நீ ஒருத்தவா, 2 பேர் வா. வா, அப்பா மாதிரி வா. சரி, இவர மகன், இவர் அப்பா, சரியா? முன்னாடி வா, நீ முன்னாடி வந்துரு. நீ பின்னாடி வா. இவர் ஆஃபீஸுக்கு போகிறார். ஆஃபீஸில் ஒரு மேலதிகாரி ஒருத்தர் இருக்கிறார். இவர் என்ன செஞ்சிட்டார்னா, அங்கே போன இடத்துல இவரை கண்ணாமண்ணா பேசிவிட்டார். இவர் பயங்கர டென்ஷன் ஆயிட்டு, ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஆனால் ஒன்றும் பேச முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அப்படியே பொங்கிக்கிட்டு வர்றாரு. வீட்டுக்கு வரும்போது மகன் இங்கே நிற்கிறார். ஏதோ ஒரு விளையாண்டுட்டு இருக்காப்புல. 4 அடி போடுறா, இதான் வாய்ப்பு, போடு, மெதுவாரா. சரி, போட்டு அடி அடி பின்னார். இது சரியா? தேவன் நம்ம இப்படி சிச்சிக்கிறதில்லை. அவருடைய கோபத்தை மட்டும் காமிக்க மாட்டார் ஆண்டவர்.
தண்டிச்சா எதுக்கு தண்டிக்கணும்? புரோஜனத்திற்காக தண்டிக்க வேண்டும். அல்லேலூயா. தான் கோபத்தை, தான் வெறுப்பை, தன்னுடைய இதெல்லாம் பிள்ளைகிட்ட நினச்சி காமிக்கிறதுக்கு இது வந்து எல்லாம் கட்டை கிடையாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாது. ஆகையினால பிள்ளைகிட்ட என்ன செய்யணும்? வரும்போது சிரிச்சுக்கிட்டு வரணும். டேன்னு வந்து அப்பான்னு ஓடி வருவான். அல்லேலூயா. ஆனந்தா ஏதோ மிருக வரும் ஓடி ஒழிஞ்சிக்கிடுவான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ பிள்ளைகிட்ட பெற்றோர் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். நம்முடைய அப்பா அப்படித்தான் இருக்கிறார். தண்டிப்பார். எப்போ தண்டிப்பார்னா என்ன செய்வார்? ஒரு நேரம் இந்த பிள்ளை ஹோம்ஒர்க் செய்யலைன்னா அப்பா என்ன செய்வார்னா, இன்றைக்கி உனக்கு சாப்பாடு கிடையாது, ஹோம்ஒர்க் முடித்தா தான் சாப்பாடு. அம்மாட்ட சொல்ல சாப்பாடு கொடுக்காத, இது செய்யலாமா செய்யக்கூடாதா? அதுக்காக கம்பை வச்சு அடித்து மூஞ்சி வரத பிச்சிட்டோம்னா அது சரியா? அப்புறம் மருந்து யார் தான் போடணும்? நம்ம தான் போடணும். அதனால் அதுக்கு ஏற்றபடி தேவன் நம்ம கொடுக்குற சிக்ஷையெல்லாம் கொடுத்தாருன்னா நம்ம என்னத்துக்காகும்? நமக்கு ஏற்றபடி தேவன் சிக்ஷைகளை கொடுக்குறார். நம்ம அறிஞ்சு நடக்கணும். அதே போல் பிள்ளை என்ன செய்யணும்? அறிந்து நடக்கணும். அப்போ நடந்தால் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. தேவன் ஒரு நல்ல அன்பான பிதாவாக இருக்கிறார். அதே போல் ஆண்களாக இருக்கிற நீங்களும், தகப்பனாக இருக்கிற நீங்களும் ஒரு அன்பான அப்பாவாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். சரி, காட் பிளஸ் யூ. எல்லாம் எழுந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம பிள்ளைகள் தன் பிள்ளைகள் எப்படி இருந்தாலும் பரம தகப்பன் அவரை நேசிக்கிறவராகவே இருக்கிறார், சேர்த்து கொள்ளுகிறவர். பிள்ளைகள் தப்பு செய்யலாம், ஆனாலும் அப்பா என்ன செய்கிற? மன்னித்து மறந்து சேர்த்துக்கிறார். இதே போல் தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை சேர்த்துக்கொள்ள விரும்புகிறார். ஒருவேளை இன்னும் இயேசு ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படலை, ஞானசம் எடுக்கலாம், இயேசுகிட்ட வாங்க, இருக்கிற நிலையில் வாங்க. உங்கள் பாவங்களை மன்னிப்பார், குற்றங்களை மன்னிப்பார். இயேசப்பாவை ஏற்றுக்கொள்ளுங்க, மனம் திரும்புங்க, ஞானசானம் பெற்றுக்கொள்ளுங்க, ஆணுடைய பிள்ளையாக மாறிக்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார், உங்களை பராமரிப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செய்து உங்களை ஆசீர்வதிக்க நல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த தேவனுடைய அன்பு, பராமரிக்கிற அன்பு, நம்முடைய காரியங்களை எல்லாம் அவர் பொறுப்படுத்திக் கொள்வார். அவரை விசுவாசித்து நம்ம நடந்தால் போதும், ஏற்ற வேலைகளை ஏற்ற காரியங்களை நம்மை தந்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அவருடைய அன்பு என்னன்னு சொன்னால், நம்ம உயர்த்தி பார்க்குறத ஒரே சந்தோஷம். நம்ம உயர்த்துறதுலாம் அவருக்கு ரொம்ப பிரியம். அப்படி சொந்த ஜனங்களை உயர்த்துறதுல ரொம்ப பிரியமாக இருக்கிறார். உங்களை உயர்த்துவார், இன்னும் அதிகமாக கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களிலே நம்மளை அமரச் செய்து அழகு பார்க்குறார். கைவத்தி அல்லையே சொல்லுவோமா? நம்ம உயர்ந்த இடத்தை நமக்கு அதிகாரத்தை கொடுத்து நம்ம ஏன்னு சொன்னால் பிசாசு அலறத்தக்கதாக கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்தை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. சில சமயங்களில் ஆண்டவர் தவறு செய்யும்போது நம்மை சிட்சிக்கிறார், தண்டனை கொடுக்குறார். அதை குறித்து சாதாரண நினைக்கக்கூடாது. சின்ன காரியமாக இருந்தாலும் அதை உணர்ந்து கொண்டு நாம் மனம் திரும்பும்போது அவருடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்காளிகளாய் மாறிவிடுவோம். நம்முடைய ஆண்டு அப்படித்தான் மாற விரும்புகிறார். அவரை போல் நான் பரிசுத்தவான்களாக இருக்க விரும்புகிறார். அதில் நான் பரிசுத்தராகி நம்ம நடக்க எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிள்ளைகள் என்ன நினைக்கணும்னா, அப்பா எவ்வளவு நல்லவராக இருக்கிறாரு, எவ்வளோ பரிசுத்தராக இருக்கிறாரு, அதே போல் நானும் பரிசுத்தனாக இருக்கணும். அந்த நினைவோடு கூட வாழுவோம். கர்த்தருடைய அன்பு மாறாதது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லா ஸ்தோத்திரம். நம்மளுக்கு ஒரு நல்ல அன்பான தகப்பன் இருக்கிறார், அன்பான தகப்பன் இருக்கிறார், சேர்த்து கொள்ளுகிறார். அவருடைய அன்பு சேர்த்து கொள்ளுகிறது, அவருடைய அன்பு நம்மை பராமரிக்கிறது, அவருடைய அன்பு நம்மை உயர்த்துகிறது, அவருடைய அன்பு நம்மை தவறு செய்யும்போது நம்மை திருத்துகிற அன்பாக இருக்கிறது. கரங்களை தட்டி எல்லாம் கர்த்தரை மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, உம்மை குறித்து நாங்கள் அறிய வேண்டிய விதத்தை அறியலை, ஆனாலும் சில காரியங்களை நாங்கள் தியானித்தோம். நீங்கள் அன்புள்ள தகப்பன் என்பதை இன்றைக்கு நாங்கள் தியானிக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தா உம்முடைய அன்பை நாங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக எங்களுடைய கண்களை, மனக்கண்களை தெளிவாக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். தேவனுடைய அன்பின் ஆழ அகல உயரம் இன்னதென்று சகல பரிசுத்தவான்களோடு சேர்ந்து அறிந்து கொள்ளத்தக்கதாக
உம்முடைய கிருபையை தேவன் தாங்க ஆண்டவரே. உம்முடைய அன்பை நாங்கள் உணர்ந்து கொள்ளும் போது நாங்கள் எவ்வளவாக இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அதுமாய் கர்த்தர் கிருபை தரவே நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இப்பேற்பட்ட தகப்பனை கொண்ட நாங்கள் பாக்கியவான்கள். இன்னும் அதிகமாய் உம்முடைய அன்பை உணர எங்களுக்கு கிருபை தாங்க. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பலனை மறவாதே.